ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் நற்றினையிலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். நற்றினை அப்படிங்கிறது என்ன நூல் அப்படின்னா ஒரு 8 தொகை நூல்களில் ஒன்று. இது ஒரு அகநூல். இந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலில் இருக்கக்கூடிய பாடல்கள் 400 பாடல்கள் இருக்குது. இது பாடிய ஆசிரியர்கள் பார்த்தோன்னா 275 பேர் பாடியிருப்பாங்க. 275 பேர். பாடல்கள் 400 பாடல்கள் இருக்குது. என்னுடைய அடி வரையறை பார்த்தோன்னா 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் உடையதான் அந்த நற்றினை அப்படிங்கிறது. என்னுடைய பாவகை பார்த்தோம் அப்படின்னா இது ஆசிரியப்பா, அதாவது அகவற்பாவால் ஆனது. ஆசிரியப்பா, அகவற்பா. அப்புறம் என்னுடைய வேறு பேர் பார்த்தோன்னா நற்றினை 400 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நற்றினை 400 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கு அடைமொழி பார்த்தோன்னா நல் அப்படிங்கிற அடைமொழி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 8 தொகையில் முதலாவதாக வைத்து எண்ணப்படக்கூடிய நூலும் இந்த நூல் தான். அதே மாதிரி நற்றினை ஒரு புலவர் பாடினது கிடையாது. பல புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த நற்றினை. அதே மாதிரி இதில் தை நீராடல் பற்றிய குறிப்புகள்லாம் இந்த நற்றினை நூலில் இருக்கும். இந்த நூலுக்கு முதல்ல உரை எழுதியவர் யார் அப்படின்னா பின்னந்தூர் நாராயணசாமி அப்படிங்கிறவர் தான் இந்த நூலுக்கு என்ன பண்ணியிருப்பார், முதல்ல உரை எழுதியிருப்பார். அதே மாதிரி இந்த நூலை பதிப்பித்து வெளியிட்டவரும் அவர் தான். எப்போ அப்படின்னா 1915. இந்த நூலுக்கு முதல்ல உரை எழுதியவர் யார், பின்னந்தூர் நாராயணசாமி. 1915 உரை எழுதியிருப்பார். இந்த நூலை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவரும் யார் அப்படின்னா அவர் தான். இந்த நற்றினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 10th ஓல்டு புக்கில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ 12th நியூ புக்லேயும் ஒரு பாட்டு இருக்குது. இப்போ கீழ்வரும் அடி வரையறைகளை சரியான நூலுடன் பொறுத்துக. 13 முதல் 33 அடி இது பார்த்தோன்னா அக 400. 13 முதல் 31 அடி வரைங்கிறது அக 400. 3 முதல் 6 அடி வரை அப்படிங்கிறது ஐங்குறு 100. 3 முதல் 6 அடி வரையறைங்கிறது ஐங்குறு 100. 9 முதல் 12 அடி வரையறைங்கிறது தான் நமக்கு என்னென்னா நற்றினை. 4 முதல் 8 அடி வரையறைங்கிறது குறுந்தொகை. 4 முதல் 8 அடி குறுந்தொகை. 13லிருந்து 31 அடிங்கிறது அக 400. 3 முதல் 6 அடி அப்படிங்கிறது ஐங்குறு 100. 9 முதல் 12 அடி அப்படிங்கிறது நற்றினை. 4 முதல் 8 அடிங்கிறது குறுந்தொகை. இதில் நமக்கு ஐங்குறு 100 குறுந்தொகையும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதில் ஐங்குறு 100ல் ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை இருக்குன்னா 6 இருக்கும். 1 2 3 4 5 6 இருக்கும். அப்போ 3 முதல் 6 அடி அப்படின்னா நம்ம ஐங்குறு 100 அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மாதிரி 4 to 8ங்கிறது குறுந்தொகை. 6ன்னு முடியும் போது அந்த ஐங்குறு 100 அந்த லெட்டர்ஸும் 6 வரும். அதை எண்ணி பார்த்தா அந்த மாதிரி நம்ம ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் எது அப்படின்னா நற்றினை. 8 தொகை நூல்களில் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றினை. நற்றினையை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றினையை தொகுப்பித்தவர் யார், பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதற்கு முதல்ல உரை எழுதியவர் தான் யார் அப்படின்னா பின்னந்தூர் நாராயணசாமி. 1915 இந்த நூலுக்கு உரை எழுதி என்ன பண்ணியிருப்பார், பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார். இது தொகுப்பித்தவர் கேட்டிருக்காங்க. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதற்கு உரை எழுதியவரும் அதை பதிப்பித்து வெளியிட்டவரும் யார் அப்படின்னா பின்னந்தூர் நாராயணசாமி. 1905. நற்றினை தொகுப்பித்தவர் அதே தான், பன்னாடு தந்த மாறன் வழுதி. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நற்றினை. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இந்த லைன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா நற்றினை. நற்றினையின் பேரல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட ஒரு பாடலை எழுதியிருக்கார். அவர் யார் அப்படின்னா போதனார். நற்றினையின் பேரல்லை 12 அடியாக இருந்தாலும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட ஒரு பாடலை எழுதியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா போதனார். அதான் நற்றினையில் எழுதியிருக்காரு. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் நற்றினை. நல் அப்படிங்கிற அடைமொழி கொடுத்த நூல் தான் இது நற்றினை. 8 தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல். இப்போ நற்றினையில் கொடுத்துருக்க பாட்டு பார்க்கலாம். இது பார்த்தோன்னா 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்க பாட்டு. தோழி தலைமகனிடம் கூறியது, அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுகால் உழுத ஈரச்செருவின் வித்தொடு சென்ற வட்டி பற்பல மீனொடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனை சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. இந்த பாட்டு யார் எழுதினாங்க அப்படின்னா மிளைக்கிழான் நல்வேட்டனார் அப்படிங்கிறவர் தான் இந்த பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பாட்டை எதுக்காக ரீட் பண்ணுறேன்னா இதோட லைன்ஸை கொடுத்துட்டு இது எதில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் பாட்டை 2 டைம் ரீட் பண்ணுறேன். அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுகால் உழுத ஈரச்செறிவின் வித்தொடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊற நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் அன்றுதன் செய்வினை பயனை
சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே. பாட்டு எழுந்தது யார்? மிளைக்கேலா நல்வேட்டனார். இது 10th ஓல்டு புக்கில் இருக்குது. இந்த மிளைக்கேலா நல்வேட்டனார் பற்றி பார்க்கலாம். அவர் வந்து மிளை அப்படிங்கிற ஊரில் பிறந்ததுனால அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மிளைக்கேலா நல்வேட்டனார் அப்படின்னு சொல்கிறாங்க. மிளை அப்படிங்கிற ஊரில் வந்து அவர் பிறந்ததுனால மிளைக்கேலா நல்வேட்டனார் அப்படின்னு சொல்கிறோம். இவர் 5 திணைகளை பற்றியும் வந்து பாடல்கள் பாடியிருக்கார். இவர் பாடியது நற்றிணையில் 4 பாடலும் குறுந்தொகையில் 1மாக மொத்தம் 5 பாடல்கள் உள்ளன. இவர் யார் அப்படின்னா ஒரு சங்க காலத்தவர். இவர் வந்து 5 திணைகளை பற்றியும் பாட்டு எழுதியிருக்காரு. இவர் பாடிய பாட்டு நற்றிணையில் எத்தனை பாட்டுனா 4 பாடல்கள், குறுந்தொகையில் 1 பாடல், மொத்தம் 5 பாடல் இருக்குது. இவர் வந்து ஒரு சங்க காலத்தவர். அடுத்த 100 குறிப்பு பார்க்குறோம். 10 பாட்டும் 8 தொகையும் என்னன்னு சொல்கிறோம்? சங்க நூல்கள்னு சொல்கிறோம். இந்த 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் நூல் தான் இந்த நற்றிணை. நல் அப்படிங்கிற அடைமொழி பெற்ற நூல் வந்து இந்த நற்றிணை. இந்த நற்றிணை பார்த்தோன்னா புலவர் பலரால் பாடப்பட்ட பாடல்களை கொண்ட தொகுப்பு. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்த்தம் பண்புகளை தெள்ள தெளிவாக எடுத்து எம்பக்கூடிய நூல் இந்த நூல். இதில் 5 வகை திணைகளுக்குமான பாடல்கள் உள்ளன. இந்த நூல் பார்த்தோம் அப்படின்னா ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்த்தம் உயரிய பண்புகளை தெள்ள தெளிவாக எடுத்து எம்புகுது இந்த நூல் வந்து. இதில் 5 வகை திணைகளுக்குமான பாடல்கள் உள்ளன. இதில் உள்ள பாடல்கள் எத்தனை அடி சிற்றலை காணப்படுது அப்படின்னா 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரல்லையும் கொண்டது. இந்த பாடலை தொகுப்பித்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. இது வந்து முக்கியம். பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை பாடல்கள் பாடிய பேர் எத்தனை பேர்? 400 பேர். ஆனால் நற்றிணையில் உள்ள பாடல்கள் வந்து 400 பாடல்கள். நற்றிணையில் எத்தனை பாடல்கள் இருக்குது? 400 பாடல்கள். இதை பாடியவர்கள் எத்தனை பேர்? 275 பேர். 275 பேர். நமக்கு கொடுத்துருக்கிற பாட்டு, இந்த பாட்டு பார்த்தோன்னா நற்றிணையில் 210வது பாடல். இந்த அரிகால் மாறிய அகல் வயல் அப்படிங்கிற பாட்டு வந்து 210வது பாட்டு. 400 பாட்டு இருக்குது. எழுதினவங்க பார்த்தோன்னா 275 பேர் எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 12th இயல் 4ல் இந்த நற்றிணை பாட்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. 12th நியூ புக்கில் நற்றிணை பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரி கதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோல் உன் என்று ஒக்குபு புடைப்ப தென்னீர் புத்தரி பொற்சிலம்பு ஒலிப்ப தற்றுற்று அரிநரை கூந்தர் செம்முது செவிலியர் பரியி மெலிந்து ஒளிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனல் கொள் கொண்ட கொழுனன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் ஒழுகுநீர் துணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையாளே. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய திணை வந்து பாலைத்துறை மகள் நிலை உரைத்தல் பற்றி இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து தலைவி இல்லறம் ஆற்றும் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் வந்து நற்றாயிடம் கூறியது. இந்த பாட்டு வந்து தலைவி வந்து திருமணமாகி அவருடைய கணவன் வீட்டுக்கு சென்ற பிறகு அவளுடைய இல்லறம் நடத்தும் அந்த இதை பாராட்டி வந்து செவிலித்தாய் என்ன பண்ணுறான்னா நற்றாயிடம் கூறிய இந்த பாட்டு தான் இந்த பாட்டு. அதான் கூற்று இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி என்ன சொல்கிறார்? நற்றாயிடம் மகள் வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றாள் என்று வியந்து கூறுதல் இந்த பாட்டில் கொடுத்துருக்கிறது. அதாவது எப்படி இருப்பான்னா பிறந்த வீட்டில் வந்து இவன் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா செல்வ செழிப்போடு வாழ்ந்திருப்பா. அதே மாதிரி கணவன் வீட்டில் வந்து வறுமையில் இருப்பா. ஆனாலும் எப்படி இருப்பா அப்படின்னா இல்லற வாழ்வை வந்து எப்படி செம்மையாக வாழ்கிறா அப்படிங்கிறத சொல்கிறக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம் வீட்டில் தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலித்தாயர் ஒரு கையில் ஏந்தி வருவர். அதாவது இவளுடைய வீட்டில் வந்து அந்த தலைவி எப்படி இருப்பா அப்படின்னா அவளுடைய தேன் கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் பொன்னால் ஆகிய களத்தில் இட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செவிலித்தாயர் வந்து ஒரு கையில் ஏந்தி வருவர். நம் மகளை உண்ண வைப்பதற்காக என்ன பண்ணுவாங்க? இன்னொரு கையில் பூ சுற்றிய மென்மையான சிறு கோலை வைத்திருப்பர். வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக என்று செல்லமாக அடிகோலால் அடித்து வேண்டுவர். மகளோ நான் உண்ணேன் என்று மறுத்து முத்து பால்கள் இட்ட பொற்சிலம்பு ஒலிக்க அங்குமிங்கும் ஓடுவாள். செவிலித்தாயர் அவளை பின்தொடர முடியாமல் நடை தளர்ந்து நிற்பர். இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள். இவள் எப்படி இப்போது இத்தகைய அறிவையும் இல்லற நடைமுறையும் கற்றாள்? தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவினை பற்றி நினைத்து பாராள். ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண்மணலில் இடைவெளி இருப்பது போல ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள். இது என்ன வியப்பு
என்ன பண்ணுறா, கணவன் வீட்டில் போயிட்டு ஒரு வேளை உணவு தான் சாப்பிட்றா. ஒரு இடைவேளை இருப்பது போல் ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும் வன்மை பெற்றிருக்கிறாள். அந்த அளவுக்கு வறுமையோடு இருக்கிறாள். ஆனாலும் எப்படி இருக்கிறா அப்படின்னா தன்னுடைய அறநெறி மாறாமல் இருக்கிறா. இங்கே வந்து எப்படி இருந்தா, ரொம்ப செல்வ செழிப்புமாக வளர்ந்தாள். ஆனால் இந்த மாதிரி இருக்கிறா அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. துறை விளக்கம் என்ன அப்படின்னா, மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன்போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லற மாற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலி தாய் எண்ணி கூறுவது. இதில் என்ன துறை சொல்லியிருக்காங்கன்னா, மனை மருட்சி அப்படிங்கிற துறை வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிரசம் அப்படின்னா தேன், பிரசம் அப்படின்னா தேன். புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு மிரட்டுதல். கொழுநன் குடினா கணவனுடைய வீடு. வரன் அப்படின்னா வறுமை. கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம். உள்ளாள் அப்படின்னா நினையாள். மதுகை அப்படின்னா பெருமிதம். இது வந்து நமக்கு 12th நியூ புக்கில் வந்து இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒரு கை ஏந்தி புடைப்பின் சுற்றம் பூந்தலை சிறுகோல் உன் என்று ஒக்குபூ புடைப்ப தென்னீர். இந்த பாட்டு வந்து நமக்கு 12th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நூல்வழி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தது தான். நற்றினை வந்து 8 தொகை நூல்களுள் முதலாவதாக வைத்து போற்றப்படுவது நல்ல திணை என்ற அடைமொழியினால் சிறப்பிக்கப்படும் சிறப்பினை உடையது. இது 400 பாடல்களை கொண்டது. 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. நற்றினையை தொகுத்தவர் யார்? பன்னாடு தந்த மாறன் வழுதி. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. நற்றினை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. இது கடவுள் வாழ்த்து, இதில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். போதனார் அப்படிங்கிறவர் யாருன்னா சங்ககால புலவர். இவர் நற்றினையில் 110ஆம் பாடலை மட்டும் பாடியிருக்கார். இவர் எத்தனாவது பாடலை பாடியிருக்கார் அப்படின்னா 110வது பாடலை வந்து பாடியிருக்கார் போதனார் அப்படிங்கிறவர். நற்றினையின் பேரல்லை 12 அடி இருந்தாலும் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக இவரது பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த போதனார் பாடியிருக்க பாடல்.